வணக்கம், வெல்கம் டு சுவை 6. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மழை நேரத்தில் நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு ஒரு போண்டா தான் செய்ய போகிறோம். கடல மாவு ஒரு 10 ஸ்பூனுங்க, கோதுமை மாவு ஒரு 5 ஸ்பூனு. பார்க்கலாங்க எப்படி செய்ய போகிறேன்னு. அரிசி மாவு ஒரு 3 ஸ்பூனுங்க. இது கூட இட்லி மாவு ஒரு 2 கரண்டி ஊற்றிக்கலாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். ஆயில், கடலெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து மாவெல்லாம் கலந்துக்கிட்டோம். அரிஞ்சு வச்ச பச்சை மிளகா ஒரு 6-7 பச்சை மிளகாய்ங்க சேர்த்துக்கிறேன். இப்போ சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள், சீரகம் சேர்த்துக்கலாங்க. சமையல் சோடா கொஞ்சமாக சேர்த்துறேன். இது வந்து ஆப்ஷனல் தாங்க, உங்களோட விருப்பம். சீரகம், சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ ட்ரையாக பெசரிட்டோம். அதுக்கப்புறமா தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றி கலந்துக்கலாங்க. ஒரு டம்ளர் அந்த அளவுக்கு ஊற்றி பிசைஞ்சு பார்க்கலாம். இப்போ வந்து எண்ணெயில் போடுறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அப்படியே தண்ணி கொஞ்சம் பக்கத்தில் வச்சுட்டு தண்ணியில் கையை நனைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் மாவை எடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி விட்டோம்னா போதுங்க. அப்படியே கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அப்படி திருப்பி திருப்பி விடணுங்க. நான் வந்து இது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். இன்னும் மெதுவாகவே திருப்பி விடணுங்க. இப்போ வந்து 2வது அரைசல் போடுறோம். அது சேம் அதே மாதிரியே தாங்க. கிள்ளி விட்டோம்னா போதும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரெசிபி. இது கருவேப்பிலை போடும்போது அடுப்பு கண்டிப்பாக ஆஃப் பண்ணியிருக்கணுங்க. இந்த சுவை 6 சேனலில் ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் நிறைய இருக்குதுங்க. இதே மாதிரி பாருங்கள். இந்த போண்டா பார்த்தீங்கன்னா சூப்பராக சுவையாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.